கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Psalm 138:7. Though I walk in the midst of trouble, you preserve my life. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது அரசனாவதற்கு முன்பு அநேக பாடுகளை படுகிறார். ஆடுகளின் பின்னே திரிந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கோலியாத்தை, பெலிஸ்தனை, ராட்சசனை அவர் ஜெயித்து போட்டாலும் சவுல் ராஜா தன் மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்த போதிலும் சவுலுக்கு நல்லெண்ணம் இல்லை. தாவீதை வேட்டையாடுகிறார். வனாந்தர நாரையைப் போல தாவீது ஓடுகிறார். 3 முறை கண்டுபிடிக்கப்பட்டும் கர்த்தர் சவுலின் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். பிறகு கொஞ்ச காலம் ராஜாவாய் இருந்த பின் தன் மகன் அப்சலோமால் துரத்தப்படுகிறார். இப்படியாய் பாடுகள் மேல் பாடுகள் பட்டு பின்தான் ராஜாவாக அரியணையில் அமர்கிறார். ஆம், துன்பத்தின் நடுவில் தாவீது நடந்தாலும் கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். அதே போல யோபு என்பவர் அநேக பாடுகளை பட்டவராக காணப்படுகிறார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் காணப்பட்ட போதிலும் கர்த்தரின் அனுமதியோடு கூட சாத்தான் யோபுவின் உடைமைகளை தொடுகிறான். அவன் சரீரத்தை தொடுகிறான். யோபு எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்தார். மனைவியை தூண்டிவிட்டு சாத்தான் வேடிக்கை பார்க்கிறான். தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்கிறாள் அவள் மனைவி. இப்படியாய் பாடுகள் பட்ட போதிலும் பொறுமையாய் காத்திருந்து யோபு உயிர்ப்பிக்கப்பட்டார். நீங்களும் நானும் கடந்து வருகிற பாதை துன்பங்களாயிருந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆமன். எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜாதி மத வன்முறைகள் எங்கள் நாட்டை விட்டு அகற்றப்பட ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும், ஒற்றுமையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உயிர் வாழவும் தேவனே கிருபை செய்யும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். சாதி மத வேறுபாடுகளை அகற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன். விடுகதை. உத்திரத்தை வெட்டினேன், வீழ்த்தினேன், நீரில் விழுந்தேன், மூழ்கினேன், இரவலாக வாங்கப்பட்டேன், மிதந்தேன், நான் யார்? விடை: கோடரி. நன்றி.